மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. பல வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம தலைவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. தலைவரோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கேட்கும் போது முடியாதுன்னா சொல்ல முடியும், வேற வழி இல்லாம தான் வந்து தலைவர் ஒத்துட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஆடியோ லான்ச்ல டைரக்டர் ஐஸ்வர்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொய்தீன் பாய் அப்படின்ற கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், அதுக்கு வந்து தலைவர் வந்து செட் ஆவாரு, அதனாலதான் அவருமே சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க சொன்னது உண்மையா உருட்டா, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக். ஏஆர் ரஹ்மான் அவரோட ஒர்க்கை கரெக்டா பண்ணியிருந்திருக்காரு. அவருக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு சாதாரண மியூசிக் டைரக்டர்கிட்ட கொடுத்து அவரும் ரொம்ப சுமாரா போட்டிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப பார்க்கவே கஷ்டமா போயிருந்திருக்கும். ஏன்னா மியூசிக் வந்து ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணிச்சு. ரொம்ப தூங்குற மாதிரி ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டான மியூசிக்கை போட்டு எழுப்பி விட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ்னு கேட்டீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். தலைவரை சும்மா ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும் நான் சந்தோஷமாயிருவேன் அப்படிங்கிற எல்லாருமே தாராளமா போய் பார்த்துடலாம் இந்த படத்தை. வழக்கம் போல அவருக்கு கொடுத்த ரோலை எப்பவுமே நம்ம தலைவர் கரெக்டா பண்ணிடுவாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் அவர் கரெக்டா பண்ணிட்டாரு. மூணாவது பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு படத்துல ஒரு மெசேஜ் இல்லைன்னா 2 மெசேஜ் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல மெசேஜுக்கு நடுவுல தான் இந்த படமே இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஒரு கோர் கான்செப்டே பாத்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடிட்டிங் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. நிறைய போர்ஷன்ஸை ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். அங்கங்க ஒரு ஸ்லோ ஷாட்ஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருந்திருக்கலாம். என்கிட்ட கொடுத்துருந்தா கூட நானே நல்லா ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். ஏன்னா பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, உட்காரவே முடியல. ஏன்னா ஸ்டோரி வந்து ஒரு இன்டென்ஸான ஸ்டோரியா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரொம்ப முக்கியமான சீன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் பிளே வச்சாதான் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்க மாதிரி இருக்கும். சரி படம் நல்லா ஃபாஸ்ட்டாக போதே அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாதனால எடிட்டிங் எனக்கு தெரிஞ்சு சொதப்பின மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை கண்டென்ட் பெருசாக இல்லாததுனால வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா ஷாட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்ச மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. இது டைரக்டருக்கும் எடிட்டருக்கும் மட்டும்தான் தெரியும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே ஒரு வீக்காக இன்ட்ரோலாம் இருந்துச்சு. பட் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வெளில போயிட்டு கொஞ்சம் காஃபி வாங்கி குடிச்சிட்டு வந்து அடுத்த ஹாஃபை பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா தான் போச்சு படம். படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையா ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல அரசியல் பண்ணணும், ஓட்டை வந்து எடுத்து நாம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு கட்சிக்காரனுங்க பிளான் பண்ணி அந்த ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை பிரிச்சு அது மூலியமா ஹிந்துஸோட ஓட்டை மட்டும் தனியா வாங்கி ஜெயிச்சிடலாம்னு பிளானை போட்டு வராங்க. இவங்களோட அரசியல் சதியை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் மக்கள் வந்து 2 பேருமே ஒன்னா இணைஞ்சிடுறாங்க. இதுதான் கதை. படத்தோட ஸ்டோரி புதுசாக இல்லைனாலுமே கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் அந்த ஸ்டோரியை கொண்டு போன விதத்தெல்லாம் மாற்றி இருந்திருக்கலாம். எனிவே செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓவர்டேக் பண்ணதுனால ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடு ஃபீலோடு தான் வெளியில் வந்தோம். ஏன்னா இந்த படத்தில் நிறைய நல்ல மெசேஜ் இருக்குது. அண்ட் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி நல்லாவே கிளைமேக்ஸ்லலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக வெளில வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு படத்தில் மெசேஜ் சொன்னால் அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பட் அந்த ரன் டைமில் கண்டிப்பாக ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணியே ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கண்டிப்பாக இவங்க கோட்டையை விட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வெரி டீசென்ட். ஸோ ஓவரால் இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 2.75 out of 5. நீங்கள் தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னா தாராளமாக போய் பாருங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு நல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஓவராலாக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தலைவரும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ தாராளமாக போய் பார்க்கலாம். நியூட்ரல் ஆடியன்ஸ் பெட்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அந்த படத்தை. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.